காலமே மாறிவிட்டது. நான் மனது வைத்தால் நீங்கள் இந்த நாட்டில் இருப்பதை விட இப்போது நீங்கள் மனது வைத்தால் தான் நீங்களே இந்த நாட்டில் வாழ முடியும். நீ சொல்ற வார்த்தை எனக்கு புரியவில்லையே. புரியவில்லையா? சொல்லலாம் போலதான் தோன்றுகிறது. இருந்தாலும் எனக்கு ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம் எல்லாம் வருகிறது. ஆமா, சொல்லிக்கொண்டே கையை இப்படி முறுக்கிறாய், சுத்தி சுத்தி வருகிறாய், என்ன அது எப்படி சொல்லலாம் என்றுதான் எனக்கு இன்னும் விளங்கவில்லை. இருந்தாலும் நான் நேரா விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. என்னை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடு. அடா பாவி, உன்னை கட்டி அணைத்து நான் முத்தம் தருவதா? நான் யார்? மாத்தான் தோட்டத்து மல்லிகை என்பது வட்டம் மறந்து விடாதே. மகாராணி, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்குத்தான் அதிக மனம் இருக்கிறது என்று காஞ்சிபுரத்திலே பிறந்து வளர்ந்த அண்ணா ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அடா பாவி, நான் யார்? அடுத்தவர் மனைவி. என் மீது ஆசைப்படுவது வீணான எண்ணம். அந்த எண்ணத்தை விட்டு விடு என்று சொல்லுகிறேன். கற்பகம், இன்னைக்கு 100க்கு 90 பேர் அடுத்தவங்க முன்னாடி மேல ஆசைப்படுறானோ இல்லையோ, தான் முன்னாடி எதையும் வாங்கி தரது இல்ல, எல்லாம் அடுத்தவங்க முன்னாடி மேலதான் ஆசைப்படுறான். அப்படி இருக்கும்போது இதுல என்னடி தப்பு? உன்ன மாதிரி தொடப்ப கட்டத்தான் அடுத்தவங்க முன்னாடி மேல ஆசைப்படுவான். தொடப்பு கட்டை கேவலமா பேசாத. அந்த தொடப்பு கட்டை தான் நாட்டையும் வீட்டையும் சுத்தம் செய்யுது. அதை மறந்து விடாது. கட்டி எடுத்து வர ஒரு முத்தம் முடியாது. முடியாது. அழகுல நீ எனக்கு போத ஏத்துற இருக்கும். எட்டி கனி உன்னால் தொட்டு பார்க்க முடியாது. யாருக்கு தொட்டால் நீ கெட்டு விடுவாய். அப்படியா? யாருக்கு மெட்டாது எட்டி கனியாக கட்டி வெள்ளத்தை கொண்டு புசித்து விடுவேன். உன்னை தொட்டா உனக்கு தாண்டி ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். வா, கொஞ்சம் ஒரு முத்தம். முடியாதா? முடியாதா? நீ நம்ம சிரிச்சு மயக்கி ஏன் மனசை கெடுத்த சிரிக்கி, ஏன் மனசை கெடுத்த கனவு தடுத்து நிறுத்தி இவ கணிச்சு வெடிச்ச மாட்டிக்கிட்டே நானும் அழகு பதிவத்தில் கணக்கு புரிய நம்ம சிரிச்சு மயக்கி கற்பகம், எப்படி மனசு மாறி விட்டது? அப்படியா? அடி பாவி, காரி துப்ப போற முன்னாடியே ஒரு வார்த்தை கூறி இருந்தால் நான் என்னோட வாயை ஆணு திறந்து வச்சிருப்பல, அணியானமா நெச்சில கீழ் துப்பிட்டியே. இருந்தால் விட போவதில்லை. இப்போது என்ன செய்கின்றேன்? அடி பாவி, என்ன இது? ஏனாமரம் போல இருக்கிறது. எனக்கு சுகர் இருக்கிறது. பார்க்க நீ ரொம்ப ஃபிகர், அதனால உனக்கு இருக்குது சுகர். இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருக்கட்டும், எனக்கு ஒண்ணுமே இல்ல. ரெண்டு சேர்ந்துட்டா மேட்ச் ஆயிடும். வாடி, ஒரே ஒரு முத்தம் வா. ஒத்தானா நான் பணம் பார்த்துருக்கேன், சொத்தியா கேட்டேன். ஒரே ஒரு முத்தம் வாடி. ஏன் தெரியுமா? இருக்கட்டும், உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உங்ககிட்ட வரேன். முடியாதுடா. நான் பக்கமா பண்றவா. இதுவரை ஆண் பிள்ளை என்று உனக்கு மரியாதை கொடுத்தேன். இனி உனக்கு மரியாதை கிடையாது. என்ன பண்ண? அடி போறேன். நீ தொடப்பாட்டில அடி, செருப்பாலனா அடி. ஆனா ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் எதை வேணாலும் பண்ணு. என் உயிரை போனாலும் சரி, உன் இச்சைக்கு நான் இணங்கவே முடியாது. அப்படியா? ஒரு நிமிஷம். நல்ல வேலை, யாருமே இல்லை. காலிலே விழுந்தாலும் என் உடலில் உயிர்கள் நடக்காது. அப்படா செத்தாலும் தரமாட்டேன். கேவலம். காதல் என்ற ஒரு பசி அடக்கிறதுக்கு என்னென்ன காரியம் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. அதை பண்ணதுக்கு அப்புறம் நாளே தெரியும் எல்லாமே. ஒரே ஒரு முத்தம் காலில் கூட வேண்டாடி. உயிர் போனா நடக்காதுடா. நடக்காதா? உயிர் போனா
முத்தம் தர முடியாது. நீ செத்துருவே. ஆமா. உன்னை கொண்டு போய் புதைச்சிருவாங்க. உன்னை மண்ணுல புதைச்சால நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே உன் மேல மல்லாக்கா படுத்து என் இரு கரத்தால மண்ணை தோண்டி எண்ணெய் போட்டுட்டு உன் பிணத்து மேல நான் படுத்து என்ன அனுபவிச்சு தருவேன். அப்போது நான் மண்ணாக மாறி விடுவேன். நீ மண்ணாக மாறினால் நான் நீராக ஊறி விதையாகி விருட்சமாகி மேலே வருவேன். அப்ப கூட எனக்கு தொட முடியாது. ஏன் தொட முடியாது? உன் அழகை பார்த்தால் எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக போகிறேன். நீ நெருப்பா இருந்தால் அதை விருப்பமுடன் உன்னம் தீ பறவையாவே அழகில் சிறந்தவள் இந்த பாவை அவசியம் எனக்கு தேவை. ஆகையால் அடைய விரும்புவேன் சாவை. ஒரே ஒரு முத்தம் வாடே. ஆகட்டும். ஆக எனக்கு முத்தம் தர உனக்கு விருப்பமில்லை, அவ்வளவுதானே? சந்திரபதன சந்திரமையிலே நன்றி கட்டவனே, நயவஞ்சகனே, நச்சு பாம்பே, நானே. நியாயமாயிரு, இது தகுமா? என்னவென்று என்னிடம் உரைத்தாய்? நீங்கள் இருவரும் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்றால் உன் தாயிடத்தில் சில ரகசியங்களையும் சில வழிமுறைகளை கூற வேண்டும் என்று தானே உரைத்தாய். அதன் பிரகாரம் சரி என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் பார்த்தாயா, இப்பொழுது என் தாயை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தம்பி, அவசரப்படாதரா. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் பொறுப்பாக பேசினேன். உன்னுடைய தாய் என் மீது வெறுப்பை காட்டி விட்டார். பொறுப்போடு பேசவில்லை. உன் பொறுப்பு தான் இப்ப நான் பார்க்கிறேன். மரியாதையாக சொல்கிறேன், என் தாயின் இடத்தில் மன்னிப்பு கேட்டால் தாயின் காலில் விழுந்து, டேய், இது வரைக்கும் நான் எந்த நாய் காலில் விழுந்து தரடா, உன் தாய் காலில் விழுந்து அடிக்க உன்னடிட்டா மொத்த நகை கேட்டு அன்பை இழக்காதே, ஆண்டவனின் சொல்லை மறக்காதே. ஆணவம் கொல்லாதே, மனிதா மோசம் போகாதே. அன்பை இழக்காதே, ஆண்டவனின் சொல்லை மறக்காதே. அடிக்க